லாஸ்ட் டாபிக் பார்க்க போகிறோம். என்னது அப்படின்னா ஆஸ்வால்ட் டைலூஷன் லா. அதாவது ஆஸ்வால்ட் டைலூஷன் லானா என்ன டெஃபினேஷன், இந்த லா முதல்ல எதுக்கு அப்ளை பண்ண முடியும் அது சொல்லிடுறேன். ஸோ இந்த லாவை வந்து வீக் எலக்ட்ரோலைட்டுக்கு மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். அதாவது வீக் ஆசிட் அல்லது வீக் பேஸுக்கு மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். ஸோ அது நல்லா தெரிஞ்சுக்கணும். ஸ்ட்ராங் ஆசிட் ஸ்ட்ராங் பேஸுக்கு அப்ளை பண்ண முடியாது. ஏன்னா அதோட கேஏ வேல்யூ வந்து அதாவது டோட்டல் வேல்யூ நெருங்கும்போது அந்த வேல்யூ அதாவது அதோட பிகே வேல்யூ மேக்ஸிமம் போயிடும். அதனால் இது வந்து இந்த லாவை ஆஸ்வால்ட் டைலூஷன் லா வந்து வீக் எலக்ட்ரோலைட்டோட ரிலேஷன்ஷிப் ஈக்லிபிரியம் கான்சன்ட்ரேஷனை எக்ஸ்பிளைன் பண்ணுறதை யூஸ் பண்ண முடியும். சரி பாருங்கள், டெஃபினேஷன் பாருங்கள். ஸோ ஆஸ்வால்ட் டைலூஷன் லா எதை ரிலேட் பண்ணுதுன்னா 3 ஃபேக்டர் ரிலேட் பண்ணுது. ஒன்று வந்து டிசோசியேஷன் கான்ஸ்டன்ட் ஆஃப் வீக் ஆசிட் ஆர் வீக் பேஸ், அதாவது கேஏ ஆர் கேபி. ஸோ அந்த யாரோட ரிலேட் பண்ணுதுன்னா வித் இட்ஸ் டிகிரி ஆஃப் டிசோசியேஷன் ஆல்பா அண்ட் த கான்சன்ட்ரேஷன் சி. இந்த மூணையும் ரிலேட் பண்ணக்கூடிய ஒரு டைலூஷன் லா தான் வந்து ஆஸ்வால்ட் டைலூஷன் லா. அப்போ கேஏ அப்படிங்கிறது என்னது, டிசோசியேஷன் கான்ஸ்டன்ட் ஃபார் வீக் ஆசிட். சிங் ஆல்பாங்கிறது டிகிரி ஆஃப் டிசோசியேஷன் ஆஃப் வீக் ஆசிட், சிங்கிறது கான்சன்ட்ரேஷன்ஸ் ஆஃப் வீக் ஆசிட். இந்த மூணையும் ரிலேட் பண்ணக்கூடிய ஈக்குவேஷன் தான் ஆஸ்வால்ட் டைலூஷன் லா. ஸோ 3 மார்க்கில் கேட்டால் நீங்கள் இந்த டெஃபினேஷன் இந்த ஈக்குவேஷன் எழுதி இந்த டேர்முக்கு மீனிங் எழுதணும். கேஏனா இந்த டெஃபினேஷனில் இருக்குது டிசோசியேஷன் கான்ஸ்டன்ட் ஆஃப் வீக் ஆசிட், சீனா கான்சன்ட்ரேஷன்ஸ் ஆஃப் வீக் ஆசிட், ஆல்பானா டிகிரி ஆஃப் டிசோசியேஷன்ஸ் ஆஃப் வீக் ஆசிட்னு எழுதி இந்த டெஃபினேஷன் ஃபார்முலா எழுதிங்கன்னா 3 மார்க் அல்லது 2 மார்க் கொடுப்பாங்க. சரி, இப்போ நம்ம எக்ஸ்பிளனேஷனுக்கு போகும். சரி, இதில் டிகிரி ஆஃப் டிசோசியேஷன்னா என்ன சார்? டிகிரி ஆஃப் டிசோசியேஷன் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை. அதாவது நம்ம எடுத்துக்கக்கூடிய டோட்டல் நம்பர் ஆஃப் மோல் ஆஃப் தி சப்ஸ்டன்ஸில் டிசோசியேட் ஆகக்கூடிய ஃப்ராக்ஷன் அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் மோல் தான் வந்து டிகிரி ஆஃப் டிசோசியேஷன் சொல்கிறோம். அதுதான் கொடுத்துருக்காங்க. டிகிரி ஆஃப் டிசோசியேஷன் ஆல்பா இஸ் தி fractions of the total number of mole of a substance that dissociated at the equilibrium. So equilibrium conditionல நம்ம எடுத்துக்கக்கூடிய total quantity of mole substanceல so fraction amount வந்து dissociate ஆகும். அந்த fraction amount dissociate ஆகக்கூடிய அந்த குவான்டிட்டியை தான் நம்ம குவான்டிட்டியை தான் degree of dissociation, அதாவது என்ன சொல்கிறது amount of dissociation அல்லது capacity of dissociation அப்படின்னு கூட சொல்லலாம். சரிங்க, ஃபார்முலா பாருங்கள். ஸோ ஆல்பா டிகிரி ஆஃப் டிசோசியேஷன் ஆல்பா ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் மோல் ஆஃப் டிசோசியேட்டட். நம்ம எடுத்துக்கக்கூடிய சால்வெண்ட்டில் ஈக்லிபிரியம் கண்டிஷனில் டிசோசியேட் ஆகக்கூடிய நம்பர் ஆஃப் மோல் எவ்வளோ ஆகுது அது. இங்கே கீழே டோட்டல் நம்பர் ஆஃப் மோல்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம பார்த்தீங்க அப்படின்னா 2 மோல் எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்க. 2 மோல் டோட்டல் குவான்டிட்டி, அதில் 1 மோல் வந்து டிசோசியேட் ஆகுது. அப்போ நம்பர் ஆஃப் மோல் ஆஃப் டிசோசியேட்டட் எவ்வளோ 1, டோட்டல் நம்பர் ஆஃப் மோல் ஆஃப் தி சப்ஸ்டன்ஸ் எவ்வளோ 2. அப்போ 1/2 அப்படின்னா எவ்வளோ ஃப்ராக்ஷனு 0.5. அப்போ ஒரு சொல்யூஷனில் நமக்கு டோட்டல் நம்பர் ஆஃப் மோலில் 0.5 ஃப்ராக்ஷன் அமௌண்ட் வந்து டிசோசியேட் ஆகுது. இதுதான் டிகிரி ஆஃப் டிசோசியேஷன் அப்படின்னு சொல்லுவோம். சரி, இப்போ இந்த ஆஸ்வால்ட் டைலூஷன் லாவை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு என்ன எடுத்துக்கணும் அப்படின்னா ஒரு வீக் எலக்ட்ரோலைட்டோட டிசோசியேஷன் ஈக்குவேஷனை கன்சிடர் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி ஒரு டிசோசியேஷன் ஈக்குவேரியமா வீக் ஆசிடான அசிட்டிக் ஆசிட்டோட டிசோசியேஷன் ஈக்குவேரியத்தை கன்சிடர் பண்ணுறோம். ஸோ அசிட்டிக் ஆசிட்டோட டிசோசியேஷன் ஈக்குவேரியர் பாருங்கள். அசிட்டிக் ஆசிட் வீக் ஆசிட், அதனால் இது கம்ப்ளீட்டாக டிசோசியேட் ஆகுது. பார்சியலி அயனைசேட் தான் நடக்கும். ஸோ பார்சியலி அயனைசேஷன் நடக்கும்போது H+யும் அசிட்டேட் அயானையும் ஈக்குவலாக ப்ரொடியூஸ் பண்ணும். அப்போ இந்த அசிட்டேட் அயானுக்கும் H+ அயானுக்கும் H+ அண்ட் அசிட்டேட் அயானுக்கும் இந்த அசிட்டிக் ஆசிட் அன்அயனைஸ்டு மாலிகுலுக்கும் பிட்வீனில் என்ன கிரியேட் ஆகும், ஒரு ஈக்லிபிரியம் கிரியேட் ஆகும். ஸோ அப்போ அக்கார்டிங் டு ஈக்லிபிரியம் கிரியேட் ஆகுதுன்னா அதுக்கு அக்கார்டிங் டு ஈக்லிபிரியம் லா படி நம்ம என்ன எழுதணும், ஈக்லிபிரியம் கான்ஸ்டன்ட் அதாவது டிசோசியேஷன் கான்ஸ்டன்ட் ப்ரிடிக்ட் பண்ணும். ஸோ இது வீக் ஆசிட் அப்படிங்கிறதுனால கேஏ எடுத்திருக்கோம். கேஏஸ் ஈக்குவல் டு ப்ராடக்டோட கான்சன்ட்ரேஷன் நியூமினேட்டரில், ரியாக்டண்டோட கான்சன்ட்ரேஷன் டினாமினேட்டரில். அப்போ H+ கான்சன்ட்ரேஷன் இன்ட்டு அசிட்டேட் அயான் கான்சன்ட்ரேஷன் டிவைடட் பை அசிட்டிக் ஆசிட். இப்போ நம்ம என்ன பண்ணணும், இந்த டிசோசியேஷன் கான்ஸ்டன்ட் கேஏ கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இந்த கன்ஸ்டன்ட்ஸ் ஆஃப் அயான் அண்ட் அன்அயனைஸ்டு மாலிகுலோட கான்சன்ட்ரேஷனை அதாவது ஈக்லிபிரியம் கான்சன்ட்ரேஷனை கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா அதை இதில் சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம டிசோசியேஷன் கான்ஸ்டன்ட் ஃபார் வீக் ஆசிட் கேஏ வேல்யூ கண்டுபிடிக்கலாம். ஸோ அதுக்கான ஒரு டேபிளேஷன் இங்கே இருக்குது பாருங்கள். ஸோ அசிட்டிக் ஆசிட்டோட கான்சன்ட்ரேஷன், இது வந்து ரியாக்டன்ட் இனிஷியல் அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸு, இது டிசோசியேட் ஆன அயான்ஸ் H+ அண்ட் அசிட்டேட் அயான். இப்போ இனிஷியல் நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஸ்டார்டிங்கில் எவ்வளோ எடுத்துக்கணும், டோட்டல் குவான்டிட்டி எவ்வளோ எடுத்துக்கிட்டோம் 1 மோல். அதான் 1ங்கிறது ஃபுல், இது 1னா 1 கிடையாது, ஃபுல் அமௌண்ட் டோட்டல் அமௌண்ட். அப்போ அந்த டைமில் ப்ராடக்ட் எதுவும் ஃபார்ம் ஆகிருக்காது. ஸோ இப்போ வந்து ஆஃப்டர் சம் டைம்
ரியாக்ஷன் நடக்குது, டிகிரி ஆஃப் டிசோசியேஷன். ஸோ எந்த அளவுக்கு அந்த எடுத்துக்கிட்ட டோட்டல் குவான்டிட்டியில் டிசோசியேஷன் நடந்திருக்கு அப்படிங்கிறது. வீக் ஆசிட் அதாவது அசிட்டிக் ஆசிட் எவ்வளவு 1 மோலில் எவ்வளவு டிசோசியேட் ஆகிருக்கு, ஆல்பா அமௌண்ட் டிசோசியேட் ஆகிருக்கு. ஸோ அந்த டைமில் நமக்கு கான்சன்ட்ரேஷன் மெஷர் பண்ண முடியாது. ஸோ அப்போ இந்த டிசோசியேஷன் கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறம் தான் ஸோ ஈக்லிபிரியம் கண்டிஷனில் நம்பர் ஆஃப் மோல் எவ்வளோ டிசோசியேட் ஆகிருக்கு அப்படிங்கிறது கண்டுபிடிக்க முடியும். ஸோ அப்போ எவ்வளோ டிசோசியேட் ஆகிருக்கு அப்படின்னா டோட்டல் குவான்டிட்டிலேருந்து இவ்வளோ டிசோசியேட் ஆகிருக்கு. அப்போ ரிமைனிங் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 1 மைனஸ் ஆல்பா. அப்போ 1 மைனஸ் ஆல்பா வந்து ரிமைனிங் இருக்கும். அப்போ எவ்வளோ அயான் H+யும் அஸ்டேட் அயானையும் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்குன்னா அதே எவ்வளோ டிசோசியேட் ஆச்சோ கம்ப்ளீட்டாக அதே அமௌண்ட் ஆல்பா அமௌண்ட் H+யும் ஆல்பா அமௌண்ட் அஸ்டேட் அயானையும் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கு. அப்போ இதிலேருந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம், ஈக்லிபிரியம் கண்டிஷனில் நம்பர் ஆஃப் மோல் டிசோசியேஷன் கண்டுபிடிச்சிருக்கு இல்லையா. அப்போ ஈக்லிபிரியம் கண்டிஷனில் அதோட கான்சன்ட்ரேஷன் மெஷர் பண்ணும். அதை தான் ஈக்லிபிரியம் கான்சன்ட்ரேஷன் சொல்கிறோம். ஸோ ஈக்லிபிரியம் கான்சன்ட்ரேஷன் வேணும் அப்படின்னா வால்யூத்தால் மல்டிபிள் பண்ணிங்க. ஸோ வால்யூமுங்கிறது இங்கே கான்சன்ட்ரேஷனாக தான் மெஷர் பண்ணுறோம். ஸோ அதனால் 1 மைனஸ் ஆல்பா இன்ட்டு கான்சன்ட்ரேஷன் சி, ஆல்பா இன்ட்டு கான்சன்ட்ரேஷன் அதாவது ஆல்பா சி சி ஆல்பான்னு கூட சொல்லலாம், தப்பு இல்லை. ஸோ இப்போ இந்த ஈக்லிபிரியம் கான்சன்ட்ரேஷன் இந்த 3 வேல்யூ எடுத்து ஸோ நம்ம எதில் அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா ஸோ ஈக்குவேஷன் 1ல் அப்ளை பண்ணுறோம். ஸோ ஈக்குவேஷன் 1ல் அப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு கேஏ வேல்யூக்கான அதாவது இந்த ஆஸ்வால்ட் டைல்யூஷன் லாக்கான ஈக்குவேஷன் கிடைக்கும். ஸோ அதை அடுத்தது பார்க்க போகிறோம். ஈக்குவேஷன் 1 என்னன்னு பார்த்தோம். ஸோ கேஎஸ் ஈக்குவல் டு H+ அயன் கான்சன்ட்ரேஷன், அசிட்டேட் அயன் கான்சன்ட்ரேஷன் அண்ட் அசிட்டிக் ஆசிட் கான்சன்ட்ரேஷன் பார்த்தோம். இப்போ இந்த டேபிளேஷனில் ஈக்லிபிரியம் கான்சன்ட்ரேஷன் என்னது, H+க்கு சி ஆல்பா அதாவது ஆல்பா சி, அதாவது அசிட்டேட் அயானோட கான்சன்ட்ரேஷன் ஆல்பா சி அல்லது சி ஆல்பா. தென் அசிட்டிக் ஆசிட்டோட கான்சன்ட்ரேஷன் என்னது சி இன்ட்டு 1 மைனஸ் ஆல்பா. இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணலாமா, சி இன்ட்டு சி ஸ்கொயர் ஆல்பா இன்ட்டு ஆல்பா ஸ்கொயர் டிவைடட் பை சி இன்ட்டு 1 மைனஸ் ஆல்பா. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், ஸோ சி கேன்சல் பண்ணலாம். கேன்சல் பண்ண என்ன வரும், சி ஆல்பா ஸ்கொயர் டிவைடட் பை 1 மைனஸ் ஆல்பா அப்படின்னு வரும். அதாவது கேஎஸ் ஈக்குவல் டு சி ஆல்பா ஸ்கொயர் டிவைடட் பை 1 மைனஸ் ஆல்பா. ஸோ இந்த ஈக்குவேஷன் தான் ஆஸ்வால்டு டைலூஷன் லா ஈக்குவேஷன் அப்படின்னு நான் சொன்னேன். ஸோ இதுதான் டெஃபினேஷனில் சொன்னேன். ஸோ இந்த ஈக்குவேஷன் வந்துருச்சா. சரி, இப்போ நம்ம எதை பற்றி பார்த்துட்டு இருக்கோம், ஒரு வீக் ஆசிட் ஆல்ரெடி நமக்கு தெரியும். ஸோ வி நோ தட் வீக் ஆசிட்ஸ் ஆர் partially ionized or partially dissociated only. So to a very small extent dissociated. கொஞ்சம் தான் பெரிய அளவில் கரையுமே தவிர ரொம்ப பெரிய லெவலில் கரைஞ்சிடாது, டிசோசியேட் ஆகாது. அதனால் இப்போ இந்த 1ங்கிற இனிஷியல் கான்சன்ட்ரேஷனோட டிகிரி ஆஃப் டிசோசியேஷனை கம்பேர் பண்ணோம் அப்படின்னா ஸோ அது ஆல்பா வேல்யூ ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். உங்களுக்கு முன்னாடியே நான் சொல்லியிருக்கேன். ஸோ 1 அப்படிங்கிறது என்னது, ஸோ இது வந்து இனிஷியல் கான்சன்ட்ரேஷன், அதில் இவ்வளோ தான் டிசோசியேட் ஆகுது. அப்போ நமக்கு எவ்வளவு 0.5. அப்போ நமக்கு இந்த வேல்யூவை விடவும் இது கம்மியாக தான் இருக்குது. ஸோ அப்போ நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா 1 விட அப்போ ஆல்பாவோட டிசோசியேஷன் வேல்யூ டிகிரி ஆஃப் டிசோசியேஷன் ரொம்ப 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 கம்மி. ஸோ அதனால் 1 விட கம்பேர் பண்ணும்போது கம்மிங்கனால அப்போ இந்த ஈக்குவேஷனில் 1 மைனஸ் ஆல்பா அப்படிங்கிறது அப்ராக்சிமேட்டாக எதுக்கு ஈக்குவல், 1க்கு ஈக்குவல். அப்போ இது ஈக்குவேஷன் இந்த கண்டிஷனை ஈக்குவேஷன் 2ல் அப்ளை பண்ணுங்கள். அப்போ கேஎஸ் ஈக்குவல் டு சி ஆல்பா ஸ்கொயர் டிவைடட் பை 1, அதாவது கேஎஸ் ஈக்குவல் டு நமக்கு என்னன்னு வந்துடும். ஸோ ஈக்குவேஷன் 2 பிகம்ஸ் கேஎஸ் ஈக்குவல் டு சி ஆல்பா ஸ்கொயர்டுன்னு வந்துடும். ஸோ இது இந்த மாதிரி நமக்கு ஈக்குவேஷன் கிடைக்கும். இதையும் நம்ம ஆஸ்வால்ட் டைலூஷன் லா ஈக்குவேஷன் சொல்லலாம். இதையும் நம்ம என்னன்னு சொல்லலாம், ஆஸ்வால்ட் டைலூஷன் லா ஈக்குவேஷன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இது புரியுதுங்களா. ஸோ இப்போ அடுத்தது நம்ம இதில் இருந்து கான்சன்ட்ரேஷன் கண்டுபிடிக்க போகிறோம். அப்படின்னா கேஏ வேல்யூ என்ன பார்த்தோம், ஈக்குவேஷன் 2 பிகம்ஸ் சேஞ்ச் டு கேஎஸ் ஈக்குவல் டு சி ஆல்பா ஸ்கொயர்டு அப்படின்னு பார்த்தோம். ஸோ இதுவும் ஆஸ்வால்ட் டைலூஷன் லான்னு தான் சொன்னேன். இப்போ இதுலேருந்து நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னா டிகிரி ஆஃப் டிசோசியேஷனுக்கான ஃபார்முலா கொண்டு வர போகிறோம். இப்போ நமக்கு டிகிரி ஆஃப் டிசோசியேஷன் ஃபார்முலா வேணும்னா ஆல்பா ஸ்கொயர் வச்சுட்டு சி இந்த பக்கம் கொண்டு வாங்க, கேஏ பை சி. அப்போ ஆல்பா வச்சுட்டு ஸ்கொயர் அந்த பக்கம் போனால் ஸ்கொயர் ரூட் ஆயிரும். அப்போ ஆல்பா சி ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் கேஏ பை சி. இந்த ஃபார்முலாவும் உங்களுக்கு சம்க்கு யூஸ் ஆகும். ஸோ ஈக்குலிபிரியம் டிசோசியேஷன் கான்ஸ்டன்ட் ஆஃப் வீக் ஆசிடும் கான்சன்ட்ரேஷனும் கொடுத்துட்டு டிகிரி ஆஃப் டிசோசியேஷன் கேட்டால் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி கால்குலேஷன் போடுங்க. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஒரு வீக் ஆசிட்டுக்கு கேஏ வேல்யூ அவனே கொடுத்துருக்குறாங்க. என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 4 × 10⁻⁻4 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 4 × 10⁻⁻4 அப்படின்னு நமக்கு வந்து கேஏ வேல்யூ டிகிரி ஆஃப் டிசோசியேஷன் கான்ஸ்டன்ட் கொடுத்துருக்காங்க. இப்போ இதை வச்சுக்கிட்டு நம்ம 2 டிஃப்ரெண்ட் கான்சன்ட்ரேஷனில் டிகிரி ஆஃப் டிசோசியேஷன் கண்டுபிடிச்சி டைல்யூஷனுக்கும்
கான்சன்ட்ரேஷனுக்கும் டிசோசியேஷனுக்கும் என்ன ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க போகிறோம். சரி, இப்போ கால்குலேட் பண்ணலாமா? ஸோ கால்குலேட் தி டிகிரி ஆஃப் டிசோசியேஷன், அதாவது ஆல்பா வேல்யூ ஆஃப் தட் ஆசிட்ஸ். அந்த ஆசிட்ஸ்க்கு தான் கண்டுபிடிக்க போகிறோம். எத்தனை கான்சன்ட்ரேஷன்? 2 டிஃப்ரெண்ட் கான்சன்ட்ரேஷன். 2 டிஃப்ரெண்ட் கான்சன்ட்ரேஷன். ஸோ அந்த 2 டிஃப்ரெண்ட் கான்சன்ட்ரேஷன் என்ன அப்படின்னு கேட்டால், ஸோ 1 × 10⁻⁻2 மோலாரிட்டி அண்டு 1 × 10⁻⁻4 மோலாரிட்டி. ஸோ இப்போ அந்த கால்குலேஷன் பார்ப்போமா? சரி பாருங்கள். ஃபார் 1 × 10⁻⁻2 மோலாரிட்டிக்கு அப்ளை பண்ணுங்கள். ஸோ என்னது? ஆல்பா ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் கே வேல்யூ 4 × 10⁻⁻4 டிவைடட் பை 1 × 10⁻⁻2னா -2 போட்டுக்கலாம். ஸோ இப்போ இதை வந்து கேன்சல் பண்ணுங்கள். 10⁻⁻2 10⁻⁻2 கேன்சல் ஆனால் நமக்கு என்ன வரும்? 4 × 10⁻⁻2 வரும். -4 கேன்சல் பண்ணும்போது 10⁻⁻2 ரிமைனிங் இருக்கும். இப்போ இதுக்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தோம்னா 2 × 10⁻⁻1 பவரில் பாதி -1. இப்போ 2 × 10⁻⁻1 எப்படி எழுதலாம்? 0.2 அப்படின்னு எழுதலாமா? சரி, ரைட். இப்போ ஃபர்ஸ்ட் கான்சன்ட்ரேஷனுக்கு கே வேல்யூ யூஸ் பண்ணி டிகிரி ஆஃப் டிசோசியேஷன் கண்டுபிடிச்சிட்டீங்க. இப்போ செகண்ட் கான்சன்ட்ரேஷனுக்கு 1 × 10⁻⁻4 மோலாரிட்டிக்கு என்னது? ஆல்பா ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4 × 10⁻⁻4 டிவைடட் பை 10⁻⁻4. அப்போ இதை நீங்கள் கேன்சல் பண்ணீங்க அப்படின்னா 10⁻⁻4 10⁻⁻4 கேன்சல் ஆயிரும். அப்போ நமக்கு என்ன? ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4 வரும். 4க்கு ரூட் எடுத்தால் 2. சரி, இப்போ நான் என்ன சொன்னேன்? 2 டிஃப்ரெண்ட் கான்சன்ட்ரேஷனுக்கு கொடுத்துருக்கக்கூடிய டிசோசியேஷன் கான்ஸ்டன்ட் வேல்யூ யூஸ் பண்ணி டிகிரி ஆஃப் டிசோசியேஷன் கண்டுபிடிச்சி நம்ம எதுக்குள்ள ரிலேஷன்ஷிப் எக்ஸ்பிளைன் பண்ணலாம் அப்படின்னு சொன்னேன். டைல்யூஷன், கான்சன்ட்ரேஷன், டிசோசியேஷன், இந்த மூணுக்கு என்ன ரிலேஷன்ஷிப் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். பாருங்கள், இப்போ ஒரு சப்ஸ்டன்ஸை நம்ம வந்து 100 டைம்ஸ் டைல்யூட் பண்ணுறதை வச்சுக்கலாம். எவ்வளோ டைம்ஸு? 100 டைம்ஸ். இருக்கிறத அப்படியே டபுள் பண்ணுங்கள். ஸோ டபுள் குவான்டிட்டி பண்ணிங்க அப்படின்னா 100 டைம்ஸ் அப்படின்னா இப்போ நமக்கு வந்து ஒரு இதை டைல்யூட் பண்ணுறீங்க. ஸோ 100 டைம்ஸ் டைல்யூட் பண்ணும்போது நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா கான்சன்ட்ரேஷன் வந்து டிகிரீஸ் ஆகும். ஸோ எவ்வளவு? அதாவது 1 × 10⁻⁻2 to 1 × 10⁻⁻4. அதனால தான் 2 டிஃப்ரெண்ட் கான்சன்ட்ரேஷன். அப்போ -2 பெருசா -4 பெருசா? -2 தான் பெருசா. அப்போ இதுலேருந்து குறைஞ்சிக்கிட்டே போகுது. ஸோ அப்போ கான்சன்ட்ரேஷன் குறையுது அப்படின்னா என்ன அர்த்தம்? ஸோ டிசோசியேஷன் இன்க்ரீசஸ். டிசோசியேஷன் வந்து இன்க்ரீசஸ். எவ்வளவு? ஹவு மச் அமௌண்ட் அப்படின்னா ஸோ 10 டைம்ஸ் இன்க்ரீசஸ். இங்கே பாருங்கள், ஃபர்ஸ்ட் கான்சன்ட்ரேஷனுக்கு நமக்கு டிகிரி ஆஃப் டிசோசியேஷன் என்ன வந்துச்சு? டிசோசியேஷன் வேல்யூ 0.2வா? ஸோ இப்போ 100 டைம்ஸ் டைல்யூட் பண்ணுறோமா? 100 டைம்ஸ் டைல்யூட் பண்ணும்போது கான்சன்ட்ரேஷன் என்ன ஆகுது? 10⁻⁻2லேருந்து -4 குறையுதா? அப்போ கான்சன்ட்ரேஷன் குறைஞ்சதுன்னா டிசோசியேஷன் வேல்யூ என்ன ஆகுது? 10 டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ 0.2வோட 10 மல்டிபிள் பண்ணுங்க. ஸோ 0.2 × 10 என்ன வருது? 2 வருதுங்களா? அப்போ 10 டைம்ஸ் டிசோசியேஷன் இன்க்ரீஸ் ஆகுதா? இதுதான் டைல்யூஷனுக்கும் ஸோ கான்சன்ட்ரேஷனுக்கும் டிசோசியேஷனுக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப். அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா டைல்யூஷன் டபுள் ஆச்சு அப்படின்னா ஸோ அதில் பார்ட் ஆஃப் 1 மோல் வந்து டிசோசியேஷன் இன்க்ரீஸ் ஆகும். அப்போ டைல்யூஷனும் டிசோசியேஷனும் டைரக்ட்லி ப்ரொபோஷனல். டைல்யூஷனுக்கும் டிசோசியேஷனுக்கும் கான்சன்ட்ரேஷன் இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் அப்படின்னு மீனிங். சரி, இப்போ இதுலேருந்து நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படின்னா அப்போ பொதுவாகவே டைல்யூஷன் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா என்ன அர்த்தம்? ஸோ ஒரு சப்ஸ்டன்ஸ் அதாவது வீக் எலக்ட்ரோலைட்டோட டிகிரி ஆஃப் டிசோசியேஷனும் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு அர்த்தம். டைல்யூஷன் இன்க்ரீஸ் ஆனால் என்ன அர்த்தம்? டிசோசியேஷனும் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ டிகிரி ஆஃப் டிசோசியேஷன் யாருக்கு? ஒரு வீக் எலக்ட்ரோலைட், வீக் ஆசிட் அல்லது வீக் பேஸ். ஸோ அப்போ இதை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம்? ஆஸ்வால்ட் டைல்யூஷன் லான்னு இந்த ஸ்டேட்மெண்ட்டை சொல்கிறோம். ஸோ இப்போ இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ இப்போ அடுத்தது நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னா இந்த ஹைட்ரஜன் அயானோட கான்சன்ட்ரேஷனுக்கான ஈக்குவேஷனையும் அஸ்டேட் அயானோட கான்சன்ட்ரேஷனுக்கான ஈக்குவேஷனையும் கால்குலேட் பண்ண போகிறோம். ஸோ இதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணால் தான் ஆஸ்வால்ட் டைல்யூஷனில் வீக் எலக்ட்ரோலைட்டுக்கு கம்ப்ளீட் ஆகும். ஸோ இப்போ அடுத்தது நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா ஆஸ்வால்ட் டைல்யூஷனில் வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சோம். அடுத்தது டிகிரி ஆஃப் டிசோசியேஷன் கண்டுபிடிச்சோம். அதிலிருந்து டைல்யூஷன், கான்சன்ட்ரேஷன், டிசோசியேஷன் உள்ள ரிலேஷன்ஷிப் பார்த்தோம். இப்போ அந்த கான்சன்ட்ரேஷன் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறது அதுக்கும் நம்ம என்ன யூஸ் பண்ணிக்கலாம்னா கேஏ வேல்யூ யூஸ் பண்ணலாம். ஸோ H+ அயனோட கான்சன்ட்ரேஷன் என்ன உங்களுக்கு நம்ம பார்த்துருக்கோம், ஈக்விலிபிரியம் கான்சன்ட்ரேஷன் C ஆல்பா. ஸோ அதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம், H+ அயனோட கான்சன்ட்ரேஷன் அதாவது ஆசிட்டோட கான்சன்ட்ரேஷன் கண்டுபிடிக்கலாம். ஸோ இந்த C ஆல்பாக்கு இப்போ தான் நம்ம பார்த்தோம் ஸ்கொயர் ரூட் ஆஃப் KA/C டிகிரி ஆஃப் டிசோசியேஷன் ஃபார்முலா. சியை ஸ்கொயர் ரூட்டுக்குள்ளே கொண்டு போட்டோம் அப்படின்னா C ஸ்கொயர்ட் ஆகும். இப்போ இதை நம்ம கேன்சல் பண்ணலாம். கேன்சல் பண்ணால் CC கேன்சல் ஆனால் ஸ்கொயர் ரூட் ஆஃப் KA/C. ஸோ இப்போ ஒரு வீக் ஆசிட் கொடுத்துட்டு
அதுக்கு டிசோசியேஷன் கான்ஸ்டன்ட்டும் ஸோ கான்சன்ட்ரேஷனும் கொடுத்தா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி சம் போடலாம். ஸோ இந்த ஃபார்முலா வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். புரியுதுங்களா? இந்த ஃபார்முலா இந்த லெசன் இந்த கொஷினில் இருக்கிற ஒவ்வொரு சம்முமே ஒவ்வொரு ஈக்குவேஷன் அதாவது நமக்கு சம் ப்ராப்ளத்துக்கு யூஸ் ஆகும். தென் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம ஆசிட்டுக்கு முடிச்சிட்டோம். இப்போ சிமிலர்லி ஃபார் ஏ வீக் பேஸ் இதே மாதிரி பேஸுக்கு கண்டுபிடிக்கலாம். முதல்ல ஆஸ்வால்ட் டைல்யூஷன் லா கேபி என்னன்னு தெரியும்னு நினைக்கிறேன். டிசோசியேஷன் கான்ஸ்டன்ட் ஃபார் வீக் பேஸ். அப்போ கேபி அதுக்கும் சி ஆல்பா டிவைடட் பை சி இன்ட்டு 1 மைனஸ் ஆல்பா அதே தான் வரும். ஸோ இப்போ சி ஸ்கொயர்டு ஆல்பா ஸ்கொயர்டு சி இன்ட்டு 1 மைனஸ் ஆல்பா சி கேன்சல் ஆகும். இப்போ சி ஆல்பா ஸ்கொயர் டிவைடட் பை 1 மைனஸ் ஆல்பா. இங்கேயும் ஒன்னோட கம்பேர் பண்ணும்போது ஆல்பாவோட டிசோசியேஷன் டிகிரி ஆஃப் டிசோசியேஷன் வேல்யூ கம்மியாக இருக்கும். ஸோ அப்போ 1 மைனஸ் ஆல்பாங்கிறது அப்ராக்சிமேட்டாக 1க்கு ஈக்குவல். அப்போ 1 அப்ளை பண்ணால் கேபி வந்து என்ன கிடைக்கும்? நமக்கு சி ஆல்பா ஸ்கொயர் வரும். ஸோ இந்த ஈக்குவேஷன் கான்சன்ட்ரேஷனும் டிகிரி ஆஃப் டிசோசியேஷன் கொடுத்து டிசோசியேஷன் கான்ஸ்டன்ட் கேட்டால் இந்த ஈக்குவேஷன் எழுதுங்க. இப்போ டிகிரி ஆஃப் டிசோசியேஷன் வீக் பேஸுக்கு வேணும்னா அப்போ டிசோசியேஷன் கான்ஸ்டன்ட் பர் வீக் பேஸும் கான்சன்ட்ரேஷன் கொடுத்துருவோம். அதை வச்சு இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணுங்கள். ஸோ கேபி பை சி தெரியும் உங்களுக்கு. ஸோ ஆல்பா ஸ்கொயர் இந்த மாதிரி சி இந்த பக்கம் கொண்டு வந்து கேபி பை சி. அப்போ ஆல்பா வேணும்னா ஸ்கொயர் அந்த பக்கம் கொண்டு போனால் ஸ்கொயர் ரூட்டு. ஸோ டிகிரி ஆஃப் டிசோசியேஷன் ஃபார் வீக் பேஸுக்கான டிகிரி ஆஃப் டிசோசியேஷன் ஈக்குவேஷன் வந்துடுச்சு. தென் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ அஸ்டேட் அயனா நம்ம பேசிக் அயன் பார்த்துருக்கோம். அது எதுக்கு ஈக்குவல்னா பேஸ் ஹைட்ராக்சைடு அயனுக்கு ஈக்குவல் அரீனியஸ் கான்செப்ட் படி. அப்போ ஹைட்ராக்சைடு அயன் அஸ்டிக்கு இப்போ அஸ்டேட் அயனுக்கு பதிலாக நம்ம எடுத்துக்கலாம். அப்போ ஒரு பேஸ் அப்படிங்கிறனால OH மைனஸை இம்ப்ளிஃபை பண்ணுறோம். ஸோ OH மைனஸை இம்ப்ளிஃபை பண்ணி அதோட கான்சன்ட்ரேஷன் என்னது ஈக்லிபிரியம் கான்சன்ட்ரேஷன் சி ஆல்பா தான். ஸோ ஆல்பாவுக்கு என்ன பார்த்தப்போ தான் ஸ்கொயர் ரூட் ஆஃப் கேபி பை சி அப்படின்னு பார்த்தோம். ஸோ இப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் கேபி பை சி அப்படின்னா ஸோ இப்போ இந்த சி உள்ளே கொண்டு போங்க சி ஸ்கொயர்ட் ஆகும். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் சியும் சி ஸ்கொயர் கேன்சல் பண்ணால் ஸோ சி இன்ட்டு கேபி வரும். அதாவது பேஸோட கான்சன்ட்ரேஷனுக்கு ஈக்குவேஷன் ஸ்கொயர் ரூட் ஆஃப் கேபி பை சி. ஸோ இவ்வளோ தான் நமக்கு ஆஸ்வால்ட் டைல்யூஷனில் முடிஞ்சது. ஸோ இப்போ நமக்கு இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஆல்பா ஈக்குவேஷன் வந்து என்னது ஸ்கொயர் ரூட் ஆஃப் கேஏ பை சி. இந்த ஈக்குவேஷன் இங்கே அப்ளை பண்ணுறோம். ஸோ ஹச் ப்ளஸ் கண்டுபிடிக்கிறோம். இங்கே ஆல்பா வேல்யூ இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறோம். பேஸுக்கும் கண்டுபிடிக்கிறோம். அப்போ ஒரு வீக் ஆசிட் வீக் பேஸுக்கு நம்ம என்ன கண்டுபிடிக்கிறோம் ஈக்லிபிரியம் கான்சன்ட்ரேஷனுக்கான ஈக்குவேஷன் டிகிரி ஆஃப் டிசோசியேஷனுக்கான ஈக்குவேஷன் ஆஸ்வால்ட் டைல்யூஷன் லா ஈக்குவேஷன் இப்படி 3 கண்டுபிடிக்கிறோம். ஸோ இப்போ இந்த லாவில் எந்த ப்ராப்ளம் இல்லையா அப்படின்னா இதுலேயும் ஒரு லிமிட்டேஷன் இருக்குது. என்ன அந்த லிமிட்டேஷன் அப்படின்னு கேட்டால் ஸோ இந்த லாவை நான் ஸ்டார்டிங்லேயே சொன்னேன். ஸோ வீக் எலக்ட்ரோலைட் அதாவது ஆசிட் பேஸ் வீக் ஆசிட் வீக் பேஸுக்கு தான் இந்த லாவை அப்ளை பண்ண முடியும். ஸ்ட்ராங் எலக்ட்ரோலைட்டான ஆசிட் பேஸுக்கு யூஸ் பண்ண முடியாது. என்னன்னு கேட்டால் நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ டிசோசியேஷன் வந்து யூனிட்டியை நெருங்கும் போது அதாவது இனிஷியல் கான்ஸ்டன்ட் ஒன்று நெருங்கும் போது ஸோ கேஏ அல்லது கேபி டிசோசியேட் கேபி வேல்யூ வந்து மேக்ஸிமமாக ரீச் பண்ணிடும். அதனால் நம்மளால் இதை மெஷர் பண்ணுறது கஷ்டம். அப்படிங்கிறனால இந்த லா வந்து அப்ளை பண்ண முடியல. ஸோ இவ்வளோ தான் ஆஸ்வால்ட் டைல்யூஷன்லாம். இந்த லிமிட்டேஷன் உங்களுக்கு புக்கில் கொடுக்கல, நான் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்கேன். ஸோ இதை படிச்சிங்க எழுதுனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ உங்களுக்கு எல்லாம் புரியும்னு நினைக்கிறேன். ஸோ புரியல ஏதாவது டவுட்னா கால் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட். நீங்கள் பார்க்கக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோக்கான லிங்க் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கும். ஸோ எல்லா வீடியோவும் கம்ப்ளீட்டாக பாருங்கள். தேங்க்யூ ஒன்ஸ் அகேன்.